வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க பருப்பு உருண்டை மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவியாச்சு. இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகாய், பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிக்கலாம். ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்க வேணாம். பாருங்கள், உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சியை வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி சிறிதளவு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தயிர் எடுத்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டே ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தயிருக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உப்பு போடுறாங்க, அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மோராக்கிக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நாளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய்க்கு உப்பு போடல. நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணுங்க. இப்போ நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவோடு சேர்ந்து அந்த உருண்டைகள் நல்லா வெந்து வரட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோரை சேர்த்துக்கலாம். இனிமேல் அதிகம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில கொதிகள் வருது பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.